ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச குலோப் ஜாமுன் வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இது போல் ஒரு மெஷரிங் கப் மாதிரி எடுத்துகிட்டு அதில் 2 கப் அளவுக்கு நான் ஏதாவது ஒரு குலோப் ஜாமுன் மிக்ஸோட மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் மாவு எடுத்திருக்கேன். அதுலேயே 1/2 கப் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கோங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம நல்லா வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். இது போல் ரொம்ப திக்காக வந்து இப்போ செய்ய வேண்டாம். லைட்டாக வந்து அந்த மாவோட அந்த மில்க் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி லைட்டாக வந்து பிசைஞ்சாலே போதும். ரொம்ப திக்காக நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியெல்லாம் பிசைஞ்சோன்னாக்கா அது ரொம்ப வந்து கிராக் விழ ஆரம்பிச்சிடும் நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணும்போது. ஸோ இது போல் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து மாவு அந்த பாலில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டாலே போதும். இந்த அளவுலேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா எதுவும் பால் வந்து தண்ணி அது போல் எதுவும் சேர்க்க வேண்டாம். அது நார்மலான திக் பால் தான். அதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம நார்மலான திக் பால் வந்து காய்ச்சி அதை அப்படியே சேர்த்துக்கிறோம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும்னு இல்லை, பால் காய்ச்சிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமே இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சுட சுட போட்டு இது பண்ணாலுமே கடைசியில் நமக்கு வந்து கிராக் விழுந்துடும். ஏன்னா இது போல் நாங்கள் 2 டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு ஆப் செய்யும்போது எங்களுக்கு நல்ல கிராக் வந்துச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அந்த கிராக் வராமல் இருக்கிறதுக்காக இந்த டைம் வந்து என்னென்ன கரெக்டாக பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து சேர்த்துருக்கேன். கீயும் சேர்த்துட்டு இது போல் நல்லா வந்து ஃபைனாக பிசைஞ்சு விட்டுக்குவோங்க. சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப திக்காக பிசையாமல் அந்த மில்க்கு, அந்த மாவு, அந்த கீ இது மட்டும் லைட்டாக இது போல் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி பிசைஞ்சாலே போதும். இது போல் லைட்டாக பிசைஞ்சு இப்போ இதை நம்ம ஒரு பெரிய உருண்டை மாதிரி உருண்டி இதை ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம அப்படியே வந்து ஊற வைக்க போகிறோம். ஸோ இது போல் லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் எப்படி செய்யணுங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதில் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி காய்கறியெல்லாம் எதுவும் இல்லாமல் மத்தியானத்துக்கு எப்படி லஞ்சுக்கு சாம்பார் வைக்கணும் அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்கிற ரெசிபிஸ். எல்லாத்தையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது போல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் போல் இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். எவ்வளோ ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிட்டாலும் அது வந்து ஒரு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்காது. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே குலோப் ஜாமுன் பிடிக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா இதே போல் இதை டச் பண்ணி பார்த்தோன்னா இப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி லைட்டாக வரும். ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான பதம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு மூடி போட்டு இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போ இது போல் ஒரு 10 மினிட்ஸ் போல் மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஜீரா வந்து எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். இது ஒரு சின்ன டிப் தான். நம்ம நார்மலாக வந்து ஏலக்காய் நிறைய இருந்துச்சுன்னா தூள் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் வந்து தூள் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம சடனாக வந்து ஏலக்காய் தூள் வேணும்னு நினச்சோன்னா இது போல் ஏலக்காவை பொடி பண்ணும்போது அது கூட கொஞ்சமாக சர்க்கரை வச்சு பொடி பண்ணிங்கனாக்கா சீக்கிரமாக வந்து ஏலக்காவை இடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஏலக்காய் தூள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் எந்த அளவுக்கு வந்து நம்ம மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். அதில் அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இது 2த்தையும் சேர்த்துட்டு சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். தண்ணி நல்லா சுண்ட சுண்ட சர்க்கரை வந்து கரைஞ்சிட்டே இருக்கும். மறக்காமல் இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் வந்து பார்த்துருக்கோம். நல்லா தெரிகிற கார்டு கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எல்லா ஸ்வீட் ரெசிபிஸும் வந்து கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகுது. சர்க்கரை மெல்ட் ஆகிற இந்த டைமுக்குள்ளே நம்மளோட மாவு வந்து நல்லா வந்து ஊறி போயிருக்கும். ஸோ பார்த்திங்கனாக்கா நம்ம மாவு வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம மாவு என்ன பண்ண போகிறோன்னா குட்டி குட்டி பால்ஸாக வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது போல் கையில் வந்து லைட்டாக வந்து நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இது போல் சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருண்டை எடுத்துக்கோங்க. இது போல் பால்ஸ் வந்து பண்ணும்பொழுது ரொம்ப வந்து ஹார்டாக வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும். அதே போல் அந்த பால்ஸ் பண்ணும்போதே கிராக் இல்லாத மாதிரி பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு கையில் வந்து நெய் தடவிட்டாலே போதும். இப்போ பார்த்திங்கனாக்கா இதில் கிராக் எதுவும் இல்லை. இது பார்க்கறதுக்கு குட்டியாக இருக்கும். நம்ம எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து நல்லா பெருசாக வந்து உப்பி வந்துடும். ஸோ பண்ணும்போது எப்போவுமே குட்டியாகவே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தடவி நம்ம பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா நம்மளோட சர்க்கரை பாகு எல்லாம் கரைஞ்சி கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்க அந்த ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கலாம். இது 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எந்த அளவும் கிடையாது. இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு திக்கான ஒரு சர்க்கரை பாகாக இருந்துச்சுன்னா நம்மளோட குலாப் ஜாமுன் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் இன்னும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ண நம்மளோட ஏலக்காவோட அந்த திக்னஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா வந்து உருட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு.
அவ்வளோதான். இப்போ இது போல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாக்கா ஒரு மாதிரி திக் லேயர் மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான பதம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஆயில் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்க இந்த குலோப் ஜாமுனை அந்த ஆயிலில் சேர்த்துட்டு ரொம்ப ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். எப்போவுமே குலோப் ஜாமுனுக்கு நம்ம எந்த மாவு பிசைஞ்சு அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சாலுமே ஃபாஸ்ட்டாக மட்டும் வச்சு குக் பண்ணிடவே கூடாது. ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிராக் விழுந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தென் மீடியம், ஸ்லோ டு மீடியம் இந்த ரேஞ்சில் மட்டும்தான் இருக்கணும். பார்த்திங்கனாக்கா இதை நல்லா திருப்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அதுபோல் கரண்டி வச்சு ரொம்ப நல்லாவும் கிண்டாமல் இது போல் லைட்டாக எண்ணெய் மேலே தடவிட்டாலே போதும். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று சூடாக இருந்தால் போதும். ஸோ நம்ம சர்க்கரை பாகு ஆல்ரெடி செஞ்சதால் அது கொஞ்சம் ஆறியிருக்கும். ஆனால் நம்மளோட இந்த குலோப் ஜாமுன் வந்து இப்போ தானே அந்த மாவு நம்ம எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுத்தோம். ஸோ இது கரெக்டான டைம். இந்த டைமில் நம்ம சர்க்கரை பாகில் இந்த குலோப் ஜாமுன் எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதான். இது போல் சேர்த்துட்டு கரண்டி வச்சு ரொம்ப கிண்டாமல் அதோட எல்லா இடத்துலையும் சர்க்கரை பாகு படுற மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. இது போல் நம்ம ஒரு பேட்சாக எடுத்து பண்ணால் நம்மளோட குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கனாக்கா உங்களுக்கே தெரியும், நம்ம லைட்டாக வந்து ஸ்பூன் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணாலே எந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டியான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பார்த்து இதே மெஷர்மெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸ்டே டியூன். பாய்.